Hi friends, welcome to Agram Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா क्वेश्चन टैग्स பார்க்க போறோம். நம்ம வந்து ப்ரீவியஸா 2 வீடியோஸ்லயும் क्वेश्चन टैग्ஸோட ரூல்ஸ் பார்த்தோம். சோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவும். சோ வந்து வாங்க ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ரூல் one or one of the refers to a singular subject. Hence the subject of the question tag is always singular. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட்ல எப்படி இருக்குன்னா ஒன் ஆஃப் த அல்லது ஒன் அப்படின்னு வந்து சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் என்னன்னா சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேவா? என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ நமக்கு கொஸ்டின் டேக்கும் எப்படி இருக்கணும், கொஸ்டின் டேக்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். ஓகேவா? அதான். ஸோ ஒன் ஆஃப் தென் வந்துச்சுன்னா நம்மளோட கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும், கண்டிப்பா சிங்குலர் சப்ஜெக்டை வச்சுதான் வரணும். ஓகே, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் தெம் சால்வ்டு த ப்ராப்ளம். அதாவது என்ன அர்த்தம், நல்லா கவனமா கவனிங்க. இவங்கள ஒருத்தவங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். இவங்கள ஒருத்தவங்க தான் சால்வ் பண்ணிருக்காங்க. சோ என்ன சொல்லலாம், இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். சோ நம்மளோட அப்போ டேக்ல கொஸ்டின் டேக்ல எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட் சிங்குலரா தான் இருக்கணும். ஓகே, ஒன் ஆஃப் தெம் சால்வ்டு த ப்ராப்ளம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டர் மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து என்ன யூஸ் பண்ணலாம், டிட் யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ வந்து டிட். அப்போ எப்படி நான் டிட்னு சொல்றேன், சால்வ்டு அப்படின்றது எப்படி இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ டூவா டஸ்ஸா டிட்டா, கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ்க்குரிய இந்த டூ வெர்ப்ஸ்ல என்ன யூஸ் பண்ணணும், டிட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டிட் இது பாசிட்டிவா நெகட்டிவ் சென்டென்ஸா, கண்டிப்பா பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ வந்து நம்மளோட டேக்ல நாட் போடணும். ஓகே, டிட் நாட். ஷீ அல்லது ஹி, அதாவது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது பொண்ணாவும் இருக்கலாம் அல்லது பையனாவும் இருக்கலாம். ஓகே, அப்போ டிட்ன்ட் ஷீயும் ரைட்டு தான், டிட்ன்ட் ஹீயும் ரைட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒன் ஷுட் நாட் வேஸ்ட் டைம். அதாவது என்ன அர்த்தம்னா ஒருவர் நேரத்தை வீணடிக்க கூடாது. இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி. ஒருவர், இப்ப நான் இருக்கேன்னா நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க, யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் எனக்கு சொல்ற மாதிரி. ஒருவர் நேரத்தை வீணடிக்க கூடாது, இதுதான் ப்ராப்பரான டிரான்ஸ்லேஷன் இந்த சென்டென்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ ஒருவர் வீணடிக்க கூடாது நேரத்தை அப்படின்னா ஒருவன்றது என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ நம்மளோட கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும், சிங்குலரா தான் இருக்கணும். இது எப்படி இருக்கு, ஷுட் நாட் அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ ஷுட்ன்றதே நமக்கு வேர்பு தான். அப்போ என்ன பண்ணலாம், ஷுட் போட்டாச்சு. இது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால பாசிட்டிவா இருக்கணும்ன்றனால நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வந்து ஷுட் ஷீயும் யூஸ் பண்ணலாம், ஹீயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஷுட் ஹீ அல்லது ஷுட் ஷீ. ஓகே, நெக்ஸ்ட் ரூல், திஸ் அண்ட் தட் டேக் த சப்ஜெக்ட் இட் and these and those take the subject they in the tag question. அதாவது என்னன்னா, இப்போ நம்மளோட கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து these, this, that, those அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், கொஸ்டின் டேக்ல என்ன சப்ஜெக்ட் போடுறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூலே நமக்கு என்னது, பர்சனல் ப்ரொனவுன் தான் அப்படின்றது. அதாவது கொஸ்டின் டேக்ல சப்ஜெக்ட் பர்சனல் ப்ரொனவுனா தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு ரூல். ஸோ வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்றது கொஸ்டின் டேக்லன்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மள்ட்ட இருக்குமா. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த ரூல். திஸ், தட் அப்படின்ற வார்த்தை, இந்த ரெண்டு வேர்டு வந்து சப்ஜெக்ட்ல வந்துச்சு. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து திஸ் அல்லது தட்டா இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக்ல நம்ம என்னன்னு போடணும்னா இட் அப்படின்னு போடணும். ஓகேவா? திஸ் தட்டுக்கு பதிலாக என்ன போடணும், சப்ஜெக்ட் இட்னு போடணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் தட்னா நம்மளோட கொஸ்டின் டேக்கோட சப்ஜெக்ட் இட். அண்ட் தென் வந்து தீஸ் அண்ட் தோஸ், இந்த ரெண்டு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வருதுன்னா அதுக்குரிய கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட் கொஸ்டின் டேக்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தேவா இருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். தீஸ் ஆர் ஃப்ரெஷ் வெஜிடபிள். ஓகேவா? நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஆரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஆரிண்ட் தீஸ் அப்படின்னு போடக்கூடாது, ஏன்னா தீஸ்ன்றது பர்சனல் ப்ரொனவுன் கிடையாது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண நான் சொல்லியிருக்கேன், தீஸுக்கு பதிலாக தே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஆரிண்ட் தே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, திஸ் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, திஸ் இஸ் டேஞ்சரஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம் isn't அப்படின்னு வந்துடலாம். isn't this அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் திஸ் அப்படின்றது பர்சனல் ப்ரொனவுன் கிடையாது.
ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், திஸ் அண்ட் தட் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு என்ன கொஸ்டின் டேக்ல சப்ஜெக்ட் போட சொல்லியிருக்கேன், இட் போட சொல்லியிருக்கேன். அப்போ இஸ்ன்ட் இட் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகே, திஸ் தட்னா நம்மளோட கொஸ்டின் டேக்ல சப்ஜெக்ட் வந்து இட்டா இருக்கணும். அண்ட் தென் தீஸ் அண்ட் தோஸா இருந்துச்சுன்னா நம்மளோட கொஸ்டின் டேக்ல எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட் தேவா இருக்கணும். ஓகே, மாத்திராதீங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ரூல், for commands and request will you is used as the question tag. ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கமாண்டாவோ ரெக்வஸ்டாவோ வருது அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு will you அப்படின்ற கொஸ்டின் டேக்கை சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டோன்ட் கோ அவுட், வெளியே போகாத. இது எப்படி இருக்கு பார்த்தனே தெரியுது, கமாண்ட். ஸோ அப்புறம் நம்மளோட கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும், will you-ஆ இருக்கணும். ஓகே, டோன்ட் கோ அவுட் will you, இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளியே போகாத அப்படின்னு ஒரு கமாண்ட் சொல்லிட்டு அதை பண்ணுவியா அப்படின்னு கேட்போல, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. இது எப்படி இருக்கு, ரெக்வஸ்டா இருக்கு. ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ, கதவை திறந்து விடு. அப்புறம் என்ன கேட்போம், கதவை திறக்கலையா, will you, அதை பண்ணுவியா. ஸோ வந்து கமாண்டாவோ ரெக்வஸ்டாவோ ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அதோட கொஸ்டின் டேக் என்னவா இருக்கணும், will you-ஆ இருக்கணும். ஓகே, next rule, we always use the question tag won't you for invitations, offers and expressions of urgency. அதாவது என்னன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு இன்விடேஷனாவோ அல்லது ஒரு ஆஃபராவோ அண்ட் தென் வந்து ஒரு அர்ஜென்சி வந்து குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருந்துச்சுன்னா அதுக்குரிய கொஸ்டின் டேக் வந்து won't you-ஆ இருக்கணும். நான் முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு சென்டென்ஸ் கமாண்ட் அல்லது ரெக்வஸ்டா இருந்துச்சுன்னா will you. இப்போ என்ன சொல்றேன்னா ஒரு இன்விடேஷனாவோ ஒரு ஆஃபராவோ அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அர்ஜென்சியா இருந்துச்சுன்னா won't you-வை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வந்திருக்கும் கரெக்டா. அப்போ கமாண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னா நாட் வரவே வராதா, will you மட்டும்தான் வருமானு கேட்டிருப்பீங்க. நான் அப்பயே சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பா வந்து will not அப்படின்னு சொல்லிட்டு வராது. கமாண்டுக்கோ ரெக்வஸ்டுக்கோ அது வராது. எந்த இடத்துல will not அப்படின்னு வந்துச்சுன்னா வரும்னா இன்விடேஷனாவோ ஆஃபராவோ அர்ஜென்சியை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸா இருந்துச்சுன்னா தான் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். will notன்றத நம்ம won'tன்னு சொல்றோம். ஓகேவா, நல்லா ஞாபகம் புரிஞ்சுக்கோங்க. கமாண்டுக்கும் ரெக்வஸ்டுக்கும் will you மட்டும்தான் போடணும், will not you போடக்கூடாது. அதே மாதிரி இன்விடேஷன் ஆஃபர் அர்ஜென்சியை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு கண்டிப்பா will not தான் யூஸ் பண்ணணும், அதாவது won't தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, have one more சப்பாத்தி. நீங்க இன்னொரு சப்பாத்தி வச்சிருக்கீங்களா, இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆஃபர் மாதிரி இருக்கு. எப்படி ஆஃபர்னா எப்படி சொல்றது, எனக்கு இதை ஆஃபர் பண்ணுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்றத நம்ம கேட்போம் பாத்தீங்களா, அதுதான் இந்த சென்டென்ஸ். அப்போ won't you, இதை கொடுக்க மாட்டீங்களா, இதை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம் கரெக்டா. ஸோ have one more சப்பாத்தி, நீங்க இன்னொரு சப்பாத்தி வச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இதை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் won't you. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஓபன் த எமர்ஜென்சி டோர். இது வந்து எப்படி இருக்குன்னா எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணு, இது ரெக்வஸ்ட் மாதிரியா இருக்கும், கண்டிப்பா கிடையாது. எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்சியை தான் இது குறிக்குது கண்டிப்பா. இதே இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் ஓப்பன் த எமர்ஜென்சி டோர்னா ப்ளீஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ வந்து கண்ணை மூடிட்டு will you போட்டுடலாம். பட் வந்து வெறும் ஓப்பன் த எமர்ஜென்சி டோர் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம won't you தான் போடணும். ஓகே, நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சு வந்து இதை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ரூல், எக்ஸ்பிரஷன் ஆஃப் இம்பேஷன் டேக் த டேக் கான்டியூ. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு எதை குறிக்குதுன்னா ஒரு பொறுமையே இல்லாம திட்டுற மாதிரி ஒரு கோவமான சென்டென்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்குரிய டேக் என்ன போடணும்னா காண்ட் யூ அப்படின்றத போடணும். ஓகேவா, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க புரிஞ்சுக்கோங்களுக்கு, வியர் கிளீன் ட்ரெஸ். ஓகே, நல்ல ட்ரெஸ் போடு அப்படின்றத நம்ம சிரிச்சுட்டே சொல்லுவோமா,
சாரி நீட்டான ட்ரெஸ்ஸை போடு, கிளீனான ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிச்சிட்டே சொல்லுவோமா? கண்டிப்பா கிடையாது. நம்மளோட பொறுமை இழந்து தான், நமக்கு அந்த விஷயம் பிடிக்காதனால தான் அடுத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு பொறுமையை இழக்கிறனால இது வந்து கான்டியூன் நம்ம போடணும். ஓகேவா? இதை கூட உன்னால பண்ண முடியாதா? நல்ல ட்ரெஸ் கூட நீட்டா கிளீனா கூட உன்னால போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இழந்து கேட்கறதுனால கான்டியூன்ற கொஸ்டின் டேக் நம்ம போடணும். அண்ட் தென் பாருங்க, ஆன்சர் பொலைட்லி அண்ட் பேஷண்ட்லி. ஆன்சர் பண்ற, ஆனா வந்து ரொம்ப ஏன் அப்படி லவுடா பண்ற, அமைதியா பண்ணு, பொலைட்டா பண்ணு, பேஷண்டா பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்போ அதையும் அடுத்தவங்களை பார்த்து எப்போ சொல்லுவோம்? நம்மளோட பொறுமையை இழக்கும் போதுதான் சொல்லுவோம். ஸோ வந்து அப்போ இந்த இடத்துலயும் நம்மளோட டேக் என்னவா இருக்கணும்? கான்டியூவா இருக்கணும். ஓகே, வேர் கிளீன் ட்ரெஸ் கான்டியூன் தான் போடணும். அண்ட் தென் வந்து ஆன்சர் பொலைட்லி அண்ட் பேஷண்ட்லி அப்படின்றதுக்கு கொஸ்டின் டேக் என்னது? கான்டியூ. ஆக மொத்தத்துல எக்ஸ்பிரஷன் ஆஃப் இம்பேஷன் டேக் தி டேக் கான்டியூ. ஓகே, rule, the quasi-modal rule used to refers to something practiced in the past but not in the present. Therefore, the tag must be did I or didn't I. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல யூஸ்டு டூன்னு வந்திருக்கு. ஓகே, ஒரு சென்டென்ஸ்ல யூஸ்டு டூன்னு வந்திருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட வேர்ப் என்னவா இருக்கும்னா கண்டிப்பா டிட்டா தான் இருக்கும். ஓகே, யூஸ்டு டூன்றது எதை குறிக்கும்னா ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டியை தான் குறிக்கும். நான் வந்து முன்னாடி வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன், இப்போ வாக்கிங் போறது இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ முன்னாடி தான் போனோம், இப்போ போல. கரெக்டா? இப்போ முன்னாடி போனதுக்கு தான் யூஸ்டு டூன்னு போட்டிருப்போம். ஓகே, ஸோ யூஸ்டு டூன்றது கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. அப்போ நம்மளோட verb, கொஸ்டின் டேக்ல இருக்கக்கூடிய verb வந்து கண்டிப்பா டிட்டா தான் இருக்கணும். ஓகே, ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, they used to play cards. அவங்க வந்து ஒரு காலத்துல கார்ட்ஸ் விளையாண்டாங்க. எப்படி ஒரு காலத்துல நான் சொல்ல போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ்டு டுன்றது கண்டிப்பா பாஸ்டா தான் இருக்கும். ஓகே, அப்போ they used to play cards. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிட். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்றனால didn't they. ஓகே, தேன்றது பர்சனல் ப்ரொனவுன். ஸோ வந்து didn't they. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, she used not to read all the newspapers. அவ வந்து எப்பயுமே நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணதே கிடையாது. முன்னாடியும் சரி இப்பயும் சரி இந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து யூஸ்டு டு அப்படின்னப்ப முன்னாடி வரைக்கும் என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? முன்னாடி வரைக்கும் அவன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணதே கிடையாது அப்படின்றது அர்த்தம். அவ இப்ப பண்ணாளா அப்படின்னு நமக்கு தெரியாது, பண்றாளா பண்ணலையான்னு இப்ப தெரியாது. ஓகே, ஸோ வந்து முன்னாடி வரைக்கும் அவ வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணது கிடையாது. ஸோ நம்மள என்ன பண்ணணும்? டிட், ஷீ. ஓகே, ஏன் நாட் போடல? ஏன்னா நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனாலதான் நாட் யூஸ் பண்ணல. டிட் ஷீ. ஏன் டிட் யூஸ் பண்றோம்? பாஸ்ட் டென்ஸ் ஏன் யூஸ் பண்றோம்? பிகாஸ் யூஸ்டு டு கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நம்ம டிட் யூஸ் பண்றோம். ஸோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். உங்கள நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க கொஸ்டின் டேக் தானே, அதெல்லாம் என்ன பாக்குறது, அதெல்லாம் என்ன படிக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ பாருங்க, கொஸ்டின் டேக்ல எவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எக்ஸாம் ஹால்ல போனீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் டேக்ஸ்ல வந்து ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான். நீங்க வந்து நல்லா அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ரூல்ஸ் இவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு இந்த கொஸ்டின் டேக் பார்ட். ஸோ வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.